இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் வீடியோ போடுறேன். கரெக்டாக 3 மணிக்கு வந்தோம் நைட்டு. 3 மணிலேருந்து இப்போ இங்கே தான் இருக்கேன். காலைல ஒரு வீடியோ போட்டது கூட நேற்று நான் ஷெட்யூல் போட்ட வீடியோ அது. நான் வீடியோ போடணுன்றதுக்காகலாம் போடல. என்னை வந்து தப்பா பேசினாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இல்லை இவ்வளவு மூவ் பண்ணதுக்கு காரணமாக தான். சரிங்களா? அதனால வந்து சாரி, நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீ மன்னிச்சுக்கோங்க. சத்யாக்கா உங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் வந்து உங்களை பழி வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் உங்களை எவ்வளவோ சொன்னேன், இப்படி பண்ணாதீங்க வைக்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ சொன்னேன். பேசினேன், நீ கேட்கல. நான் அப்படிதான் பண்ணுவேன், எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னனால தான் அதை பண்ணேன். இப்போ ஸ்டேஷன்லேருந்து பேசினாங்க. பேசி நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, சார் இந்த மாதிரி ரிசீவாக இருக்குது சார், நான் எமர்ஜென்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினேன். இங்கே இப்போ கூட இந்த வீடியோ கண்டென்ட் சொல்லி சுமியோட ஐடியில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் அவனை அப்படி போட சொல்லவே கிடையாது. நான் தகவலை தான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்காங்க, என்னால் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோ வைக்க முடியாது, நான் ஆஃபீஸில் சொல்லி வச்சுக்கோங்க, நான் இந்த மாதிரி எமர்ஜென்சியில் இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்டாங்க. அந்த மாதிரி சொன்னேன் நான். அதை வந்து அவங்க உடனே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இதே ரோட்டில் தான் உதயா சுமதி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கேட்டு நான் அவங்க வீடியோ போட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வாங்கி கொடுத்தேன். இது அவங்க உதயா சுமதி, உதயா இருக்காங்களே, சுமதி இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். சூர்யாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு 5000 கொடுத்தாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். இதே ரோட்ல தான் வாங்கி அவங்க பேமெண்ட் நான் கொடுத்தேன். நான் தான் பேசி கொடுத்து கையில கொடுத்துட்டு வந்தேன். நான் எனக்கு நான் அப்படி கேட்கணுன்றது வந்து சத்தியமா எனக்கு தோணலை. சத்தியமா தோணலை. நான் வந்து இந்த இவ்வளவு பெரிய இஷ்யூலையும் எனக்கு இப்போ இப்ப நடந்துருச்சே அப்படின்றதான் எனக்கு இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு மைண்ட்ல. ரெண்டாவது வந்து கருமா அப்படிலாம் சொல்லி திட்டுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கெல்லாம் உழைக்கும் வர்க்கோம். எங்களுக்கு வந்து சாப்பாடு தூக்கத்தை தவிர்த்து உழைப்பு தான் முக்கியம். எங்க அப்பா ஈவென்ட் மேனேஜ்மெண்டா இருந்தாரு. அவங்க தான் கொட்ட, அப்புறம் வந்து இந்த லைட் செட்டப்பு, ஆடியோ செட்டப் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அந்த வேலையை இப்போ அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப ஒரு மூர்த்த டைம் வந்துட்டாலே அவங்க வந்து தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட முடியாது. டாக்டர் சொல்ற மேஜர் பிரச்சனையே வந்து கரெக்டாக தூங்குங்க, கரெக்டாக சாப்பிடுங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரோக் பிரச்சனை வராது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது, நல்லா தூங்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இது வந்து கர்மான்றதை தாண்டி கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுங்க. மக்களுக்கு கொண்டு போன்றதுக்காக அந்த வீடியோ பதிவு. கரெக்டா சாப்பிடுங்க, கரெக்டா தூங்குங்க. அது பண்ணாலே பல நோய்கள் வந்து வராதுன்னு சொல்றாங்க. நான் வந்து இப்ப செலவு பண்ணணும், வைக்கணும், நான் கஷ்டத்துல இருக்கேன், காசு கொடுங்க அப்படிலாம் வந்து இது வரைக்கும் யாரும் கேட்டதும் கிடையாது. நான் கேட்கவும் இல்லை. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதை வந்து தயவு செஞ்சு நீங்க கண்டென்ட் வீடியோன்னு நினைக்காம இருந்தாலே போதும். இந்த வீடியோ கூட நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன், ரொம்ப நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா சுமியோட கமாண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏற்கனவே மனசு கஷ்டத்துல இருக்கும், ஒரு மன உளைச்சல்ல இருக்கும்போது அதையும் மேற்கொண்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என் ஆபீஸ் போனோட நாங்க போட்டு வந்துட்டேன். இந்த ஃபோன் தான் கையில வச்சிருக்கேன். ஆக்சுவலா ஒரு 4 நாளைக்கு நான் இங்கதான் இருக்க முடியும். நான் 48 ஹவர்ஸ் எங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு. அதை முடிச்சுட்டு தான் நான் வந்து பண்ண முடியும். அதனால வந்து ஸோ நான் அட்மினா ஒரு 5-6 சேனலுக்கு நான் அட்மினா இருக்கேன். அவங்க கொஞ்சம் வந்து ஒரு 5-6 நாளைக்கு வந்து என்னை கான்டெக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலா எனக்கு இதான் என்னோட கடைசி வீடியோ பதிவு. கனெக்ட் பண்ண முடியாது. நான் உள்ள வந்து மொபைல் யூஸ் பண்ணலாம், பட் நான் ஐசியூல இருக்கனால மோஸ்ட்லி வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் இந்த ஃபாலோ ஸ்கேனிங்கு, அப்புறம் நியூராலஜி ஃபாலோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஆஃபீஸில் எடுப்பாங்க, நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 23 கான்டாக்ட் இருக்காங்க. ஏன்னா அவங்க பாவம், அவங்க மந்த் எண்ட்ல வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்லா வியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஒன் டே போலாட்டி வியூஸ் போகாது. அதனால நீங்கள் ஆஃபீஸ் பொண்ணு கால் பண்ணி சொல்லிடுங்க. நான் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்க்கறதா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. ஒரு அம்மா, எனக்கு தெரியும், எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய உதவி. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க பேரை கூட சொல்ல முடியல இந்த இடத்துல. உதவி பண்ணவங்க பேரை கூட சொல்ல முடியாத இடத்துல நான் இருக்கேன். அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, என் பேர்லாம் நீ சொல்ல வேணாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு உதவி பண்ண எல்லாத்துக்குமே எனக்கு நன்றி. தயவு செஞ்சு சுமி அக்காவுக்கும் இந்த தகவல் சொல்லிக்கிறேன். அக்கா, நீங்கள் 2 மணி வீடியோ போடுவீங்க, நீங்கள் வந்து போடும்போது ஆஃபீஸ் கால் பண்ணி சொல்லிடுங்கக்கா. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இது சம்மந்தமாக வீடியோ போடாதீங்கக்கா ப்ளீஸ். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஏதோ வீடு பார்க்க போகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோன் நீங்கள் எடுக்கலை. அதனால தான் இந்த பதிவு.
நன்றிக்கா. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சத்யாக்காவுக்கும் நான் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிக்கிறேன். இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோ உங்களை வந்து பழி வாங்கி உள்ள வைக்கணுன்ற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. நீங்க பேசக்கூடாது. நீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் வீடியோ பேசுறாங்க. அவங்களுக்கும் இந்த இது ஒரு பாடமா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அந்த பதிவு நான் இந்த மாதிரி பண்ணேன். உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. எனக்கு இப்ப இருக்க சூழ்நிலை என்ன பேசணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து அவுட் பேஷண்ட், அதாவது பேஷண்ட் கூட ஒரு ஆள் தான் இருக்கணும்ட்டாங்க. அதனால எங்க அண்ணி மட்டும் தான் இருக்காங்க. அண்ணி குழந்தைகள் இருக்காங்க. நானு, என் மிஸ்ஸஸ், எங்க அப்பா அம்மா எல்லாருமே வெளியே தான் இருக்கோம். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிக்கிற மாதிரி ஒரு இடமா ஆயிடுச்சு. இப்போ அதான் பிரச்சனை. முடிவு வரும். சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் கடந்து ஈஸியா கடந்து போய்க்கு இருந்தோம். கடைசியில பார்த்தா எங்க ஆரம்பிச்சோமோ அந்த ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, ஓகே, எல்லாமே சந்திப்போம். எல்லாமே சந்திக்கணும். அதுக்கு தானே கடவுள் படைச்சிருக்காரு. நம்மளை சந்திக்கணும், எல்லாத்தையும் எதிர்க்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணுன்றதுக்காக தான் படைச்சிருக்காரு. ஆல்வேஸ். அந்த பதிவு இதுக்காக தான், மக்கள் தெரிவிக்கிறதுக்காக தான். யாரும் வந்து உங்க வன்மத்தை வந்து என் மேல கக்காதீங்க. இப்ப கக்குனா கூட தாங்கக்கூடிய சக்தியில இல்லை. ஆமா, நைட்டு 3 மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேன். இனிமேல 2 3 நாளாக வீடியோ போடுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணுறதா என் ஆஃபீஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணுவேன். அட்மின்ஸ், அதாவது யூடியூபர்ஸ் எல்லாமே. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் நன்றி.